இன்றைக்கு உங்களுடன் ஸ்டாலின் ஒரு ப்ரோக்ராம். மக்கள் எல்லாம் போயிட்டு இது அலுவலகங்கள், அரசு அலுவலகங்கள் காத்து கொண்டு இருப்பதும், அதிகாரிகளை போய் அணுக முடியாமல் திகைப்பது இருந்த காலம் போயிட்டு, அரசு அதிகாரிகளும் அரசு அலுவலகங்களும் உங்கள் கிராமங்களை தேடி உங்கள் வீட்டை தேடி வருவாங்க அப்படின்ட்டு ஒரு வீடுக்கும் போயிட்டு அந்த அப்ளிகேஷன் கொடுத்துட்டு ஃபில்லப் பண்ணி கொடுங்க அப்படின்னு 19 துறையை முடிக்க விட்ருக்காங்க. இன்றைக்கி கூட நான் பார்த்தீங்கன்னா சிறுகளத்தூர் கிராமம் ஊராட்சியில் போயிட்டு அதை துவக்கி வச்சேன். அமரம்பேடு ஊராட்சியில் போயிட்டு துவக்கி வச்சுருக்கோம். இது மாதிரி இது மக்கள் வந்த உடனே அங்கேயும் ஆன் த ஸ்பாட் இன்றைக்கி நிறைய பேர் பட்டா கொடுத்தோம், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தோம், இன்கம் சர்டிஃபிகேட் கொடுத்தோம், ஆதார் அட்டை கொடுத்தோம், அப்புறம் சாதி சான்றிதழ் கொடுத்தோம், அப்புறம் கால்நடையில் கால்நடைகளுக்கு தேவையான அயோடின் சால்ட் இதெல்லாம் ஆவின் மூலியமாக கொடுத்தோம். இது மாதிரி இப்போது இந்த திட்டம் மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு 2 பேஸ் தான் இருந்தது, 3 பேஸ் மாற்றணும், அங்கேயே மாற்றி கொடுத்துட்றாங்க. எனக்கு ஆதார் அட்டையில் ரொம்ப நாளமாக பிரச்சனை, எங்கே போகிறதுன்னு தெரியலங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் சரியாக இல்லை, என்னோடய முகவரி சரியாக இல்லைன்னா அங்கேயே மாற்றி கொடுத்துட்றாங்க. இது மாதிரி மக்களை தேடி இன்றைக்கி ஆட்சியாளர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள், அதிகாரிகள் சென்று கொண்டு இருக்கிறாருன்னா இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் மக்கள் பார்க்குறாங்க. அரசனுடைய செயல் திட்டங்கள் பலவற்றை நீங்கள் பாராட்டியிருக்கீங்க இது வரைக்கும். இதையெல்லாம் தாண்டி இந்த விஷயத்தை கவனம் எடுத்து செஞ்சாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த ஆட்சியில் நீங்கள் நினைக்கிற விஷயம் இது? இல்லை, நான் பலமுறை சட்டப்பேரவையில் கூட்டுறவு முறையில் எல்லாத்தையும் கொண்டு வரணும். இப்போ சட்டமன்ற உறுப்பினர் நிதி, நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை கூட்டுறவு முறையில் மக்கள்கிட்ட ஒப்படைக்கணும். என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னென்னா, கான்ட்ராக்டர்கள் இருக்கக்கூடாது, ஒப்பந்ததாரர்கள் இருக்கக்கூடாது. இப்போ பிரச்சனை என்னென்னா, ஒப்பந்ததாரர்கள்கிட்ட போகும்போது தான் ஊழல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரோடு சரியாக போடல, கட்டடங்கள் சரியாக கட்டலை, இதில் கமிஷன் அடிச்சிடுறாங்க, கமிஷன் கொடுக்குறாங்கன்னு. இப்போ எல்லா கிராமத்துலேயும் மல்டிபர்பஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, பல்முனை கூட்டுறவு சங்கங்கள் ஏற்படுத்தி இந்த நிதியெல்லாம் அந்த கிராமத்துக்கிட்ட கொடுத்துடணும். அந்த கிராமத்தில் தலைவர் இருப்பார், கூட்டுறவு முறையில் செயலாளர் இருப்பார், பொருளாளர் இருப்பார். அவங்கக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட டெக்னிக்கல் சப்போர்ட், ஐவேஸ்னால் ஐவேஸுடைய என்ஜினியர்ஸ் அவங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்கணும். நீங்கள் இவ்வளோ ஜல்லி வாங்கணும், இவ்வளோ தார் வாங்கணும், இவ்வளோ மணல் வாங்கணும், இது எப்படி பண்ணணும், டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்குறோம், உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னா அவர்களை முதலாளி ஆக்கி போட்டோம்னா, இப்போ என் கிராமத்துக்கு நான் ரோடு போடுறேன்னா எப்படி போடுவேன்? தரமாக தான் போடுவேன். கரெக்ட். ஒரு வேளை லாபம் வந்துச்சுன்னா அந்த கிராம மக்கள் தான் அதை பிரித்து எடுத்துக்க போகிறாங்க.